கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த ஜோடிக்கு குழந்தை இல்லாததால அதை இவளோட மாமனார் டெய்லி ஏதாவது சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காரு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம டாக்டரை போய் பார்க்க அவங்களோட ட்ரீட்மெண்ட்ல ஒரு வழியா சில மாசத்திலேயே ஆண் குழந்தை பிறந்துடுது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. ஆகா ஓகோன்னு இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு அவன் தன்னோட பையனே இல்லைன்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதை பத்தி அவளோட புருஷன்கிட்ட சொன்னா முதல்ல இவ ஏதோ டிப்ரெஷன்ல வளரிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறாப்ல. ஆனா அவங்க இதை பத்தி புருஷன்கிட்ட டெய்லி ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பையன் ஒண்ணு அம்மா மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அப்பா மாதிரி இருக்கணும். ஆனா 1.5 வயசாகியும் அவன் ஃபேஸோ கலரோ நம்ம யார மாதிரியுமே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம பையன் பிறந்த அன்னைக்கு எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. ஒருவேளை அங்க எதுவும் மாறி இருக்குமோன்னு சந்தேகம் வருதா. அதனால உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க வேலை பார்க்குற அவரோட சொந்தக்கார பொண்ணுகிட்ட பேசி தன்னோட பையன் பிறந்த அன்னைக்கு பிறந்த மற்ற குழந்தைங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுறாப்ல. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் அந்த குழந்தைங்களை போட்டோ எடுத்துக்கிறாரு. அதுல கடைசியா ஹரின்னு ஒரு கப்பலோட குழந்தைய பார்க்கும்போது அது இவங்களோட குழந்தையா இருக்குமோன்னு ஃபீல் ஆகுதுங்க. அதனால 2 பேரும் அந்த குழந்தையோட அப்பாவை பார்த்து எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவரு இவங்க ஏதோ பைத்தியக்காரங்க உளறிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து துரத்தி விட்டுறாப்ல. இதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஒரே வழிங்கிறதால இவங்க நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஹரி மேல கம்ப்ளைண்டே கொடுத்துறாங்க. இருந்தாலும் இவங்க ஏதோ பணம் பறிக்கிற கும்பல்னு நினைச்சுக்கிட்டு அவரு இன்ஸ்பெக்டர் கிட்டே டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால இன்ஸ்பெக்டர் வேற வழி இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதால அவரே இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. 2 குழந்தைங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாரு. ஆனா எந்த இடத்துலயுமே குழந்தை மாறினதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைங்க. இப்படி இந்த பிரச்சனை போலீஸ் கம்ப்ளைண்ட் வரையும் போயிடுச்சா. அதனால இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும்னு ஹரியோட ஒய்ஃபே வாண்டடா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல 2 பேரண்ட்ஸ் கூடயும் இருக்கிறது அவங்க பசங்க இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருங்கன்னு கோர்ட்ல ஆர்டர் போட அவங்களும் ஒரு நாள் அபிஷியலா வந்து பசங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப 2 பசங்களும் அவங்க இதுவரையும் வளர்ந்த அம்மா கிட்ட இருந்து பிரியறதால ரொம்ப அழுக 2 அம்மாக்களாலையும் அதை தாங்கிக்கவே முடியலையா. இதுவரையும் வளர்த்த குழந்தைங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மனசே வரல. அதனால அவங்க குழந்தைங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காம இதுவரையும் வளர்த்த குழந்தைங்களையே அவங்களோட குழந்தையா ஏத்துக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. ஆனா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா இவளோட மாமனார் தாங்க இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. குழந்தை பிறந்தோன்னு அம்மா மயக்கத்துல இருந்ததாலையும் அப்பா வேலையில இருந்ததாலையும் அங்க இருந்த பெருசுகிட்ட தான் நர்ஸ் முதல்ல குழந்தைய கொடுத்திருக்காங்க. குடும்பத்துல அந்த குழந்தையும் கருப்பா இருக்கிறதால அவர் தான் வெள்ளையான குழந்தை வேணும்னு மாத்தி வச்சிருக்காப்ல. இது எல்லாத்தையும் பெருசு இன்டைரக்டா டைரியில வேற எழுதி வச்சிருந்திருக்காரா. அதுலதான் அம்மாவுக்கு இது தன்னோட குழந்தை இல்லைன்னு இன்னும் ஸ்ட்ராங்கா தோணி இருக்கு.